ஷீல்டெக் என்டர்பிரைசஸ் நிறுவனத்தில் சைபர் பாதுகாப்பு குழு சமீபத்தில் நெஸ்ஸஸ் எனப்படும் சக்தி வாய்ந்த புலனாய்வு கருவியை செயல்படுத்தியது. இந்த கருவி நிறுவனத்தின் பாதுகாப்பு நிலையை சிறப்பாக கண்காணிக்க உதவியது. ஆனால் குழுவுக்கு ஒரு முக்கியமான கேள்வி எழுந்தது: அவ்வளவு இடைவெளியில் ஸ்கேன் செய்ய வேண்டும்? நிறுவனத்தின் தலைமை தகவல் பாதுகாப்பு அதிகாரி சிசோ ஜானனி பாதுகாப்பு குழுவின் தலைவர்களுடன் ஆலோசனை நடத்தி சரியான ஸ்கேன் அதிர்வெண் என்ன என்பதை தீர்மானிக்க தேவையான காரணிகளை விவாதித்தார். ரிஸ்க் அப்படைட், ஆபத்து உணர்வு. ஷீல்டெக் நிறுவனம் நுகர்வோர் பண விவரங்கள் போன்ற அரிய தரவுகளை கையாளும். நிறுவனத்தின் குறைந்த ஆபத்து சகிப்புத்தன்மையை கருத்தில் கொண்டு ஜானனி முக்கியமான சர்வர்களுக்காக வாரந்தோறும் ஸ்கேன் செய்ய பரிந்துரைத்தார். இது பாதுகாப்பு குறைபாடுகளை விரைவாக கண்டறிய உதவும். ரெகுலேட்டரி ரிக்வயர்மெண்ட்ஸ், ஒழுங்குமுறை தேவைகள். பினான்சியல் சேவைகள் வழங்குநராக ஷீல்டெக் பிசிஐ டிஎஸ்எஸ் விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும். இந்த விதிகள் காலாண்டுதோறும் ஸ்கேன் செய்வதையும் எவ்விதம் பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டாலும் உடனடியாக மறுபரிசீலனை செய்ய வேண்டியதையும் கட்டாயமாக்குகின்றன. டெக்னிக்கல் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ், தொழில்நுட்ப கட்டுப்பாடுகள். பாதுகாப்பு குழு கருவியின் ஸ்கேன் திறனை கருத்தில் கொண்டு செயல்பட்டது. அதிக ஸ்கேன்கள் ஒரே நேரத்தில் செயல்படுவதை தவிர்த்தால் நெட்வொர்க் வளங்கள் மீதான அழுத்தம் குறையும். எனவே குறைந்த போக்குவரத்து நேரங்களில் ஸ்கேன் செய்ய தீர்மானித்தனர். பிசினஸ் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ், வணிக கட்டுப்பாடுகள். ஆன்லைன் விற்பனை கொண்ட சைபர் மண்டே போன்ற முக்கியமான வணிக நாட்களில் இணையதளங்கள் அதிகளவு போக்குவரத்தை சமாளிக்க வேண்டியிருக்கும். இத்தகைய சூழ்நிலையில் ஜானனி முக்கியமல்லாத ஸ்கேன்களை நிறுத்தச் சொல்லினார். லைசென்சிங் லிமிடேஷன்ஸ், லைசென்ஸ் கட்டுப்பாடுகள். ஷீல்டெக் நிறுவனத்தின் நெஸ்ஸஸ் லைசென்ஸ் 500 ஸ்கேன்களை ஒரே நேரத்தில் இயக்க அனுமதித்தது. எனவே குழு முதலில் உயர் ஆபத்து கொண்ட பகுதிகளை ஸ்கேன் செய்து பின்னர் குறைந்து முன்னுரிமை வாய்ந்த பகுதிகளை ஸ்கேன் செய்ய திட்டமிட்டது. இம்ப்ளிமெண்டேஷன் அண்ட் மானிட்டரிங், செயல்படுத்தல் மற்றும் கண்காணிப்பு. ஆலோசனையின் அடிப்படையில் ஜானனி மற்றும் குழு பின்வரும் ஸ்கேன் அட்டவணையை செயல்படுத்தியது. முக்கிய அமைப்புகள்: வாரந்தோறும் ஸ்கேன்கள் மற்றும் தினசரி தானியங்கி எச்சரிக்கைகள். உள் சர்வர்கள் 2 வாரத்திற்கு ஒரு முறை. குறைந்த போக்குவரத்து நேரங்களில் ஸ்கேன்கள். கிளவுட் அமைப்புகள் மாதந்தோறும் ஸ்கேன். தானியங்கி ஒழுங்குமுறை சோதனைகள். பயனர் சாதனங்கள் காலாண்டுதோறும் ஸ்கேன் செய்து பழைய மென்பொருட்களை கண்டறிதல். மேலும் குழு நெஸ்ஸஸில் இருந்து தானியங்கி மின்னஞ்சல் அறிக்கைகளை உருவாக்கி பாதுகாப்பு குறைபாடுகளை உடனடியாக சரிசெய்ய நடவடிக்கை எடுத்தது. ஆபத்து சகிப்புத்தன்மை, ஒழுங்குமுறை தேவைகள் மற்றும் தொழில்நுட்ப கட்டுப்பாடுகளை கருத்தில் கொண்டு ஸ்கேன் அதிர்வெண்களை திட்டமிட்டதால் ஷீல்டெக் நிறுவனம் பாதுகாப்பு மற்றும் செயல்திறனுக்கு இடையே சமநிலையை பெற்றது. சிறப்பாக திட்டமிடப்பட்ட ஸ்கேனிங் திட்டத்தின் மூலம் அவர்கள் எதிர்கால சைபர் தாக்குதல்களை தடுக்கும் வகையில் எப்போதும் விழிப்புடன் செயல்பட்டனர்.